திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 2ஆம் வகுப்பு படிக்கும் 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சிறுமி வயிற்று வலியால் துடித்தபோது விசாரித்த பள்ளி தலைமை ஆசிரியர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே சிறுமலையில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் பிணத்தை அகற்றச் சென்றபோது அருகில் கிடந்த பேட்டரி மற்றும் வெடிபொருட்கள் வெடித்ததில் 2 காவலர்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை நடத்தினார். அரியலூர் அருகே பெரியாக்குறிச்சி மற்றும் RS மாத்தூருக்கு கடந்த 30 ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்து கூடுதல் வழித்தடங்களில் நீட்டிக்கப்பட்டதை கண்டித்து பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மின்மாற்றி மற்றும் மின்கம்பங்கள் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் தாமுலேரி முத்தூரில் எருது விடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடின. வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நாட்டுச்சாலை கிராமத்தில் கோவில் வளாகத்தில் உள்ள தென்னை மரத்திலிருந்து மகா சிவராத்திரியன்று தேங்காய் ஒன்று விழுந்தது. அந்த தேங்காய் சிவலிங்கம் வடிவில் இருந்ததை பார்த்து கிராம மக்கள் தேங்காயை லிங்கமாக வழிபட்டு செல்கின்றனர். லட்சத்தில் ஒன்று இதுபோல வருவது இயற்கை என வேளாண் துறை அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.